ஆன்மீக கேள்வி பதில். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா? பாவத்தின் காரணமாக பிறவி எடுத்தவன் மனிதன். அந்த பாவத்தை சரி பண்ணவே மனித பிறவி. அவன் சொந்த கடனை அடைப்பதே அவனுக்கு திண்டாட்டமே. இதில் தாவர உயிரினங்களுக்கு பாவக்கணக்கு குறைவு, மாமிச உயிரினங்கள் அதற்கு பாவக்கணக்கு அதிகம். எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிர்களின் பாவக்கணக்கை அந்த மனிதனே அடைக்க வேண்டும். அதிகம் பாசம் உள்ள ஆடு, கோழி, மீன் இவைகளை மனிதன் உண்பது பாசதோஷமாகும். அம்மாவை தேடி அலையும் குஞ்சுகள், குட்டிகள். ஆனால் அதன் தாயை கொன்று தின்னும் மனிதன் உணர வேண்டியது தாயின் மனம். அந்த குட்டியின் மனம் எவ்வாறு தேடி தவித்திருக்கும். அந்த தோஷத்தை மனிதன் அடைந்தே தீருவான். அந்த பாவத்தையும் சேர்த்து அடைக்க ஒருவன் தைரியமாக முன்வந்தால் அவன் தாராளமாக அசைவம் உண்ணலாம். இதற்கு கடவுளுக்கு என்ன பிரச்சனை? ஒருவர் வங்கியில் 1 லட்சம் கடன் வாங்குகிறார், மற்ற ஒருவர் 1 கோடி வாங்குகிறார். இதில் மேனேஜருக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்கியவனே கடனை கட்ட வேண்டும். மீதியை அடுத்த பதிவுல பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.